அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம். சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது, கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்ற செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன், ஹீரோ. அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். இந்த களவாணி கதாநாயகன் வென்று விடுகிறான். சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் தான் இதை பேச நடந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? எவ்வளவு பேருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இதை பேசுபவர்கள் பலர். எவ்வளவு காலத்திற்கு வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் கேள்வி எழுப்பினால் எவரிடத்திலும் பதில் இல்லை. நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு மக்களே. இவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வைத்து விட்டால், விலை உயர்ந்த கார்களை வாங்கி நிறுத்தி விட்டால், வங்கி நிறைய பணத்தை போட்டு வைத்து விட்டால் நம் பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள். இது போல ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு அறிவு கட்டத்தனம் உலகத்திலே கிடையாது.